ஸ்ரீயபதியான சர்வேஸ்வரனான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஆஜ்ஞா ரூபமான வேதங்கள்ல சொல்லப்பட்ட தர்மங்கள் எல்லா மக்களும் அறிய வேண்டி பகவானுடைய ஞானகலாவதாரமான வியாசாச்சாரியால் பகவானால செய்யப்பட்டதான ஒரு மகேதிகாசமான மகாபாரதம் வியாசபாரதம். பாரதம் பவனேயஸ்ய தஸ்ய ஹஸ்தகதோ ஜயஹா அப்படின்னு பாரதத்தினுடைய பெருமை. மகாபாரதம் எந்த பவனே வீட்டில் இருக்கோ அவளுக்கு எப்போதும் வெற்றி உண்டாகும். தஸ்ய ஹஸ்தகதோ ஜயா. இதுல இன்னொரு விசேஷமும் இருக்கு. சில பேர் பாரதத்தை ஆத்துல படிக்கலாமா, ஆத்துல சொல்லலாமா அப்படின்லாம் கேட்பா. இது யார் எப்படி கலப்பி விட்ட விஷயம்னு எனக்கு தெரியல. பொதுவா பாராயண கிரமத்தை நம்மளுடைய நித்திய ஆன்மீகங்கள்ல சொல்லும் போது நம்ம சந்தியாவந்தனம், அக்னி ஆராதனம், பிரம்ம யஜ்ஞம், தேவதா ஆராதனம் இப்படி சொல்லிட்டு வரத்தே மகாபாரதம், ராமாயணம், பாகவதம் இந்த மூணுமே நித்தியம் பாராயணம் பண்ணணும். இந்த மூணுமே எதை எப்ப பாராயணம் பண்ணணும் அப்படின்னா, பிராதஹா தியூத பிரசங்கேன மாத்தியான்னே ஸ்திரீ பிரசங்கதா ராத்திரு சோர பிரசங்கேன. கார்த்தால என்ன பாராயணம் பண்ணணும் அப்படின்னா மகாபாரதம் தான் பாராயணம் பண்ணணும். கார்த்தால வேலைகள்ல மகாபாரதம் தான் பாராயணம் பண்ணணும். தியூத பிரசங்கேன அது சூதாட்டத்தை சரித்திரமாக கொண்டது. மாத்தியான்னே ஸ்திரீ பிரசங்கதா அப்படின்னு மத்தியான வேலையில ராமாயண பாராயணம் பண்ணணும். கைகையால தானே இந்த சரித்திரமே விஸ்தாரமாச்சு. ராத்திரவு சோர பிரசங்கன்னு ராத்திரிக்கு திருட்டு கதையை படிக்கணும்னா பகவான் தைர திருடினான், பால திருடினான், வெண்ணையை திருடினான் அப்படின்னு சொல்லக்கூடியதான சரித்திரம் பாகவத். இப்படிதான் நம்ம பெரியவா அமைச்சிருக்கா. வீட்டுல பாரதம் படிக்கலாமா கூடாதான்னா, பாரதம் எந்த ஆத்துல பூஜையில வச்சிருக்கமோ பாரதம் பவனேயஸ்ய தஸ்ய ஹஸ்தகதோ ஜயா. ஒரு வேத புஸ்தகம், யார் என்ன வேதமோ அது சம்பந்தப்பட்ட ஒரு புஸ்தகம். ராமாயணம், பாகவதம், பாரதம் இந்த மூணும் இந்த நாலும் ஆத்துல எப்போதும் இருக்கணும். நம்ம படிக்கிறோமோ இல்லையோ பூஜையில ஒரு ஓரத்துல ஒரு பலகா போட்டு வச்சுடணும். சரஸ்வதி பூஜைகள்லாம் இதுக்குதான் பண்ணணும், இந்த படிப்புக்கு தான் பண்ணணும். இதுதான் ஞானத்தை கொடுக்கிற படிப்புங்கிறது. நாம யஜுர்வேதம்னா யஜுர்வேத புஸ்தகம் இருக்குப்ப ஈஸியா கிடைக்கிறது. ஒரு காலத்துல அதெல்லாம் கிடையாது. யஜுர்வேதத்துக்குள்ள புக்கு இருக்கு. ரொம்ப சீப்பாவும் இருக்கு. கோரக்பூர் பிரஸ்ல எல்லாம் பார்த்தேன்னா ராமாயணத்தோட விலையே 100 ரூபா தான், பாகவதத்தோட விலையே 100 ரூபா தான். பாரதம் அது மாதிரி ஃபுல்லா இருக்க வாழ்க்கை. நம்ம இவாளே போட்டிருக்கா. நம்ம இந்த ஆஸ்திக சமாஜம் ஆடிட்டர் இருக்காரு, அவரோட பிரஸ்லயே போட்டிருக்கா. விநாயகா பிரிண்டிங் பிரஸ்லயே ராமாயணமும் போட்டிருக்கா, இதுவும் போட்டிருக்கா. இதெல்லாம் பகவானுடைய சொரூபம். இது இப்ப பாரதத்தை வீட்டுல சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க மனசுல ஏத்தினுட்டு எல்லாம் ஏன் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் சொன்னான்னு நினைச்சிருப்பாங்கிறத சொல்றேன் நான். ஒரு காலத்துல திண்ணையில தான் கதை நடக்கும். குஜராத்து திண்ணையில தான் கதை நடக்கும், கிராமங்கள்ல தான். இன்னும் சொல்ல போனா ஆதி காலத்துல எப்படி இருக்கும்னா, பௌராணிகால்னு தனியா இருந்தாவா. அவ வேதாத்தியனம் பண்ண ரீதியில வந்தவாளும் உண்டு,
அப்ராமணாலையும் உண்டு. அப்ராமணால உள்ளவாளுக்கு சூதர்கள்னு பேர் அவர். இவர்கள்லாம் பிரவச்சனம் பண்றவா தான் இவ என்ன பண்ணுவான்னா ஒரு மாட்டு வண்டியை கட்டிட்டு ஏதோ ஒரு வாகனத்துல ஒரு கிராமத்துக்கு வந்துருவா. வந்து இது மாதிரி நாங்க பிரவச்சனம் பண்றவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிராமத்துல உள்ள பிரபுக்கள், அந்த காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா நம்ம மாத்திலேயே 2-3 வீடெல்லாம் சேர்ந்து இருக்கும் நமக்கே. அதுல ஏதாவது ஒரு வீட்டை ஒழிச்சு கொடுத்து சமையலுக்குள்ள வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துட்டா அவர் மாசக்கணக்கில் பிரவச்சனம் பண்ணுவார். அவ நித்தியப்படி என்ன சமர்ப்பணம் பண்ண முடியுமோ காய்கறிகள், பழம், தயிர், பால், அரிசி, இது மாதிரிலாம் பண்ணுவா. ஒரு ஆனந்தமா அவளுக்கும் ஒரு பொழுதுபோக்கு. இவரும் பகல்ல அனுஷ்டானம் பண்ணிட்டு சாயங்காலம் பிரவச்சனம் பண்ணுவார். இது மாதிரி ஒரு திண்ணையில இருக்கும், அவர் தங்கியிருக்கிறாத்திலேயே பண்ணலாம். ஒரு சுவாமி படத்தையோ அல்லது ஒரு இதையோ வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அவரே தங்கியிருக்கிறதுனால அவரே சுண்டல் பண்ணின்னு வந்துடுவார். பண்ணின்னு வந்து பிரவச்சனம் பண்ணுவார். அது மாதிரி பிரவச்சனங்கள் நடக்கும். திண்ணையில நடக்கும் போது மாச கணக்குல நடக்கும். ஒருத்தர் ஆத்துல வச்சு பண்ணும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிடுத்துன்னா அந்த பிரவச்சனம் அங்க பண்ண முடியாது, மேல கண்டினியூ ஆகாது. இப்ப ராமாயணம் பாகவதம் மாதிரி 8 நாள் 10 நாள்ல சொல்லி முடிக்க முடியாது. பாரதம் ரொம்ப பெருசு. அதனால என்ன பண்ணுவான்னா இதை ஆத்துல வச்சுக்காதேம்பா. ராமாயணம் பாகவதம்னா சீக்கிரமா முடிஞ்சிடும், இது லேட் ஆகும், அதனால ஆத்துல வச்சுக்காதே அப்படின்னு சொன்னத மொத்தமா ஆத்துல வச்சுக்காதே. பாரதத்தை ஆத்துல சொல்லக்கூடாது. பாரதம்னு சொன்னா முதல்ல பகவத்கீதையை ஆத்துல படிக்க கூடாது, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஆத்துல படிக்க கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே பாரதத்துலதான் இருக்கு. இதெல்லாம் பாரதத்துல உள்ள பகுதிகள் தானே. எதுக்காக எதை சொன்னதுங்கிறத நம்ம மனசுல வாங்கிக்கணும். ஒரு காலத்துல அம்மா வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும், எல்லாரும் சேர்ந்து இருப்பா. அண்ணா வந்து அப்பா காலம் ஆயிட்டான்னா அம்மா இருக்கிற இடத்துல சிரார்த்தம் பண்ணுவா. ஒரே சமையலா இருக்கும், ஒத்தையா பண்ணுவோம், மொத்தமா பண்ணுவோம் அண்ணா தம்பிகள் சேர்ந்துன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்ம தான் வேலைக்கு வெளியில போயாச்சுன்னா அவாவா இருக்கிற இடத்துலதான் சிரார்த்தம் பண்ணணும். ஒண்ணு சொத்து பிரிச்சாலும் தனியா தான் சிரார்த்தம் பண்ணணும், சமையல் பிரிஞ்சாலும் தனியா தான் சிரார்த்தம் பண்ணணும். பாக்கி எல்லாத்துக்கும் மூஞ்சி பார்த்து பேச கூட மாட்டான் அண்ணா தம்பியோட. சிரார்த்தத்துக்கு புல்லு குடிக்க வந்துருவான் பின்னாடி. அந்த சிரார்த்தத்தை பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு. இது மாதிரி எல்லாம் புண்ணிய குறைச்சல். சிரார்த்தத்தை நாம தான் பண்ணணும், அவாவா தனித்தனியா தான் பண்ணணும். இது மாதிரி அந்த ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சம்பிரதாயம்ங்கிற பேர்ல மனசுல வாங்கிட்டு எங்க அப்பா இப்படிதான் சொல்லுவா, எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவா. அது ஒரு தடவை கிராஸ் செக்கிங் பண்ணிக்கணும் கரெக்டான. மகாபாரதம் அப்பேற்பட்ட பவித்திரமான ஒரு இதிகாசம். அது பல புண்ணிய ஆத்மாக்களுடைய ஒரு சரித்திரமானது இதுல சொல்லப்பட்டுன்னு வர்றது. இந்த தேசத்துல எத்தனை பெரிய தர்மாத்மாக்கள்லாம் இருந்திருக்கார்கள். வியாசருடைய பார்வையில பெரிய ராஜ்யத்தை கட்ட அமைச்சவன பேசல இஞ்சவன். யார் தர்மிஷ்டனான ராஜாக்களோ அவனை பத்தி பேசியிருக்கான். இப்ப வேர்ல்டு வைஸ் நாம ஹிஸ்டரி எடுத்துட்டோம்னா நீங்கெல்லாம் எத்தனையோ பேரை படிக்கிறேன். நெப்போலியன்கிறேன், அலெக்சாண்டருங்கிறேன், ஸ்டாலின்கிறேன், அவர் இவர் ரஷ்யால உள்ளவரை சொல்றோம். எத்தனையோ சரித்திரங்கள்லாம் படிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு ஒரு சரித்திரமானா கிடையாது. வியாசரோட பார்வைக்கு இவர்கள்லாம் கொசுமாறு. அவர் சொன்னார்னா ஹரிச்சந்திரனை சொல்லுவர், ராமபிரான சொல்லுவர், துஷ்யந்தனை சொல்றார், பரதனை சொல்றார். பவித்திரமான ராஜாக்கள் அவர்கள்லாம். நேற்றைய தினம் சொல்லலையா, இந்த பெண்ணை பார்த்த உடனே துஷ்யந்தன் சகுந்தலைய பார்த்த உடனே நினைக்கிறான், இந்த பெண்ணை பார்த்த உடனே என் மனசு ஆசைப்படுறது. இந்த பெண்ணு யாருன்னு கேட்டா கண்வரோட பொண்ணுன்னு அங்க உள்ளவா சொல்றான். அப்படி ஒரு ரிஷியோட பெண்ணா இருந்திருந்துன்னா என் மனசு ஆசைப்பட்டிருக்காது. அதர்மத்துல என் மனசு போகாது.
இந்த ஒரு உறுதி யாராவது சொல்ல முடியுமா? மேல பீஷ்மர் சொல்ல போறார் ஒரு விஷயம். அவருக்கு 18 வயசுல, இந்த 18 வருஷ வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் பொய் சொன்னது கிடையாது, இனிமேவும் சொல்ல மாட்டேன் பாரம். இது மாதிரி எல்லாம் மகான்கள் இருந்திருக்கா. அப்படி ஒரு பவித்திரமான வாழ்க்கை. இது வெறும் வயத்து பழப்புக்கான வாழ்க்கை கிடையாது. கொஞ்சம் லட்சியம் இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கே இது மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாதான் மனசு பூரிப்பா புஷ்டியா இருக்கும். இல்லைன்னா டல் அடிச்சுக்கொள், ரொம்ப டவுன் ஆயிடுவேன். வெறும் பணம் சாப்பாடு இதை மட்டும் சார்ந்து வாழ்ந்தேன்னா இந்த ரெண்டையுமே உடம்பு ரிஜெக்ட் பண்ற காலத்துல என்ன பண்ணுவேன்? எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது, எதுவுமே ஒத்துக்காது அப்படின்னு நாமளே குறைச்சுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் வயசான காலத்துல கஞ்சி ஊத்தும்பா. அப்படின்னா வயசான காலத்துல ஒரு லிக்விடா சாப்பிட்டாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்பதான் வெரைட்டியா பிரியாணியை வச்சுன்னு திங்கறான், வயசை பார்க்காம. கிளம்ப வேண்டிதான். இது ராத்திரியில ஹெவியாவே சாப்பிடக்கூடாது. வயசான காலத்துல எல்லாம் வயசாக ஆக உடம்போட ஒரு ஜீரண சக்தி குறைஞ்சுன்னு வருது. அதுக்கு ஹெவியா நீங்க கொடுத்தேன்னா டல் ஆயிடும், அப்படியே திணறும். அது மலை மேல ஏறுற கார் மாதிரி. அதனால ஆரோக்கியமா உடம்ப வச்சுக்கணும். ஒரு தர்மமான எண்ணம் தான் என் மனசுல வரும், அதர்மமான எண்ணம் வராது. இந்த பெண்ணோட பூர்வோத்தரம் சொல்லு அப்படின்னு ஒண்ணு அவர்கள் சொன்னார்கள். இவ விஸ்வாமித்திரரோட புத்திரி. இவள் விஸ்வாமித்திரர் சத்திரிய. ஏன்னா விஸ்வாமித்திரர் கதையை கொஞ்சோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். விஸ்வாமித்திரர் கதை, இந்த ரிஷ்யசிருங்கர் கதை, இதெல்லாம் முழுசா இருக்கிறது பாரதத்துலதான், ராமாயணத்துல கூட கிடையாது. ரிஷியசிருங்கர் ஐஷ்ணு கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறதோட ராமாயணத்துல முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவ அப்பா வந்தார், என்ன பண்ணினார், இவனை என்ன பேசினார், இத்தியாதி சரித்திரங்கள்லாம் பாரதத்துல இருக்கு. அது மாதிரி விஸ்வாமித்திரரோட கதையும் விஸ்தாரமா இருக்கு. இவர் 4, நாம ஒரு மெசேஜுக்காக சொல்லிட்டு போறேன், 4 தடவை இவர் தபஸ் பண்ணார். 4 திக்குல போய் 4 தடவை தபஸ் பண்ணார். 4 தடவையும் ஃபெயிலியர் ஆகும். 5ஆவதா புஷ்கரத்துல இப்ப போனோமே நாங்க சப்தாகத்துக்கு, அந்த இடத்துல தபஸ் பண்றாரு. புஷ்கரத்துல போய் தபஸ் பண்றார். அப்பதான் பிரம்ம ரிஷி ஆனார் விஸ்வாமித்ரர். அப்படிங்கிறது சரித்திரம். 4 தடவை அவர் வாழ்க்கை, அவர் தபஸ் வீணா போனதுக்கு 4 காரணம். யாருமே வாழ்க்கையில ஆன்மீக முன்னேற்றம் முக்கியமா, எனக்கு அத்தியாத்மம்னு சொன்னா புரியுமோன்னு தெரியல எனக்கு. இந்த தந்தி டிவியில பேட்டி கொடுக்கும் போது மோடி ஒரு விஷயம் சொன்னார், தமிழ்நாடு எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு, நான் முமுட்சுவா இருக்கிறதே அங்க சஞ்சாரம் பண்ணியிருக்கேன்னா. அந்த முமுட்சுங்கிறதுக்கு கேள்வி கேட்டவாளுக்கு மனசுல வாங்கி தரல, கேள்வி கேட்டவாளுக்கு அதை கடந்து போயிட்டாவா. அவர் சொன்ன நூத்தனானந்தா முமுட்சுங்கிறதுக்கு நின்று பேசியிருப்பா. முமுட்சுன்னா என்ன அர்த்தம்னா மோட்சம் இச்சா முமுட்சு, மோட்சத்தை விரும்பி நான் வாழ்ந்த காலத்துல இவ மோட்சத்தை அடைஞ்சுட்டார்னு அர்த்தம். அப்படின்னா ஞானி ஆயிட்டார்னு அர்த்தம். அது அவர் ஓப்பனா அவர் சொல்லல, பிராக்டிக்கலா சொல்றேன் நான். அப்படி இல்லைன்னா இருக்க முடியாது. ஏன்னா நார்மலா 2, 3, 4 அத்தியாயங்களை சொல்லும் போது ஸ்தித பிரஜனை பத்தி பேசுறாள் பகவான். பூர்ண ஒரு கர்மாவை பண்ணும் போது பலனை எதிர்பார்க்காம ஞானத்தை அபேட்சிச்சு கர்மாவை பண்றது ஒரு வகை. ஞானம் வந்த பிறகும் கர்மா பண்ணுவார்கள்னா எத்யதாச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரே ஜனாகன்னு. அது மாதிரி ஒருத்தரால இருக்க முடியுமா அப்படின்னா இப்ப பாக்குறவாள்லாம் இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு பதவி, இவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம், புகழ், இத்தனை இருந்தும் அதுல ஒட்டாம இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வார்த்தைகள் புரியாது. அதுக்காக சொல்ல வர நான் அத்தியாத்ம விஷயம்னு தான் இதை சொல்லணும். நம்ம புருஷார்த்தமா 4 சொல்றது சாஸ்திரம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் அப்படின்னு. இந்த 4 தான் மனுஷ ஜென்மாவோட லட்சியம்.
மற்ற ஜென்மாக்களோட லட்சியம் ஆகார நித்ராபய மைத்துனானி, சாப்பிடுறது தூங்குறது குழந்தைய பத்தி. நமக்கு என்னன்னா தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். தர்மத்தை பத்தி புரியறது, அர்த்தத்தை பத்தி புரியறது, காமத்தை பத்தி புரியறது மோட்சம். மோட்ச மார்க்கத்துல ஒருத்தன் பிரவேசிக்கும் போது நாலு வகையான தடைகள் வரும். இது லௌகிகத்திலையும் வரும். விஸ்வாமித்திரர் சித்தி அடையறார், பிரம்ம ரிஷி ஆகிறதுக்கு 4 தடை வந்து, இந்த 4ஐயும் விளக்கினாதான் காரிய ஜெயம் ஏற்படும். அந்த 4 என்னன்னா, பிறருடைய துன்பத்திலையும் நாம இன்வால்வ் ஆகக்கூடாது, பிறருடைய இன்பத்திலையும் நாம இன்வால்வ் ஆகக்கூடாது, காமத்தையும் ஜெயிக்கணும், கோபத்தையும் ஜெயிக்கணும். இந்த விஸ்வாமித்திரருக்கு 4 தடவை தபஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கு இந்த 4 காரணம் தான். பிறரோட துன்பத்துல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் வந்து என்கிட்ட கஷ்டம்னு சொல்றான், ஒரு ஆச்சாரியால்ட்டியோ அல்லது ஒரு மகான்கள்கிட்டயோ ஒருத்தர் பேசும்போது கஷ்டம்னு தான் சொல்லுவான். சௌக்கியத்தை யாராவது வந்து சொல்லுவாளா? எனக்கு தெரிஞ்சு இன்னி பெரிய சௌக்கியத்தை சொல்றவா ரொம்ப குறைச்சு. ஒரு பிரச்சனைன்னா போன பண்ணுவா, கஷ்டம்னா சொல்லுவா. அவ்வளவு பெரிய கஷ்டத்திலேருந்து வெளியில வந்தத சொல்ல மாட்டான். இது மனுஷ சுபாவம்னு நான் விட்டுடுறது, புடுங்கி எடுத்துருவா 4 நாளைக்குள்ள. இதை பார்த்து சொல்லுங்க, அவ்வளவு சீரியஸா இருக்கு, நீங்க பார்த்து சொல்லுங்க, ஜாதகம் பார்த்து சொல்லுங்க, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவளும் அதுல இருந்து பகவத் கிருபையால வெளி வந்தான்னா வந்துட்டோம்னு சொல்ல மாட்டோம். 2 பேர், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆமடையா முன்னாடி 2 பேரும் டாக்டர், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்கா. கல்யாணம் ஆகி 8 வருஷம் அவளுக்கு குழந்தை பிறக்கல. ஊர்ல தான், மெட்ராஸ்ல தான் இருக்கா, கோயமேடு கிட்ட. பண்ணாத வைத்தியம் கிடையாது. என்கிட்ட ஜாதகம் காமிச்ச போது நான் சொன்னேன், முக்கியமான பிரச்சனை இதுதான், அதுக்கு டெஸ்ட்ல அப்படிதான் வந்திருக்கும்னா ஆமான்னா, அதுக்குள்ள மந்திரங்கள் தனியா இருக்கு, அதையும் சேர்த்துக்கோங்க, வைத்தியம் பலிக்கும்னு. ஒரு கால் வைத்தியம் கூட தேவைப்படாதுன்னு. அதே மாதிரியே 2 நாள் சாந்தி பண்ணினா 1 வருஷத்துல அவளுக்கு பொன் குழந்தை பிறந்துருக்கு. 3 வருஷம் எனக்கு அவளோட டச்சு கிடையாது. நான் பேசாம ஒருத்தட்ட அவ பேசாம நான் பேச மாட்டேன். 3 வருஷம் கழிச்சு அவ பந்துக்கள் ஒருத்தரை பாக்குறேன், குழந்தை பிறந்து சௌக்கியமா இருக்காளேங்கிறான். இவ வாயே திறக்கல. இவ அதுக்கு முன்னாடி 2 மாசம் என்னை புடுங்கி எடுத்தா. ஜாதகம் பார்த்து சொல்லுங்க, ஜாதகம் பார்த்து சொல்லுங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஜனங்களோட சுபாவம் இது. கஷ்டமா இருக்கிறது வரத்தான் வருவா, அவளுக்கு நாம வழி காமிக்கணும், அது தப்பே கிடையாது. அவளோட சேர்ந்து நாம பின்னி பிணைஞ்சா மாதிரி ஆயிடக்கூடாது. இவரோடத்துல என்ன பிரச்சனைன்னா, அந்த பிரச்சனை என்னங்கிறத சொல்றேன். சுனசே பண்ணூத்தம், அவனை ஒரு ரிஷி வந்து ஒரு ராஜாட்ட வித்துட்டா யாகத்துக்கு பசுவா. அவனை அவன் வந்து வருத்தப்பட்டான், விஸ்வாமித்திரரை சரணம் பண்ணினான். அவனை மீட்பதற்காக இவர் ஒரு யாகத்தை பண்ணி சண்டையை போட்டு 2000 வருஷம் தபசு போச்சு. அதுக்கு அடுத்தது திரிசங்கூர், இவன் ஒருத்தனோட கஷ்டத்தை நிவர்த்தி பண்றேன்னு போச்சு. அடுத்தது திரிசங்கூன்னு ஒருத்தன், அவன் வந்தான் விஸ்வாமித்திரர்கிட்ட, எனக்கு வந்து சசரீர சொர்க்கம் போகணும்னா, இந்த உடம்போட சொர்க்கத்துக்கு போகணும்னா, இந்த உடம்போட சொர்க்கத்துக்கு போக முடியாது, இது பொது விதி. ஏன்னா இப்ப வந்து நாம இருக்கிற அந்த பூமியை தாண்டி நாம வெளியில போனாலே அட்மாஸ்பியரே மாடி போயிடும். இப்ப ஆக்சிஜன்லாம் இருக்காது, நிலவுக்கெல்லாம் போனா கால் மேல படாது, அப்படிலாம் சொல்றப்போ கீழே படாதுல்ல. அது மாதிரி ஒரு ஸ்தானம் தான் சொர்க்கம்ங்கிறது. அதனாலதானே தேவதைகள் கால் பூமியில படாதுன்னு சொல்றோம். நம்ம கால் நிலவுக்கு போனா இந்த பதம் இந்த இதுலதான் இருக்கு, நம்ம தேசத்துலதான் இருக்கு. என்னைக்கோ எத்தனையோ 1000 வருஷம் முன்னாடி தேவதைகளை பத்தி சொல்லும் போது தேவதைகள் கால் பூமியில படாது அப்படின்னு சொன்னா, இப்ப நாம நிலவுக்கு போனா நம்ம கால் பூமியில அந்த நிலவுல படாதுங்கிற மாதிரி அவளுக்கு இந்த இடம்.
அப்ப இந்த உடம்போட போக முடியாது, பண்ணி வைக்க மாட்டேன்னு வசிஷ்டர் சொல்லிட்டார். இவன் அதை தாண்டி என்ன பண்றான், வசிஷ்டரோட சண்டை போட்டுட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட வந்தான். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், உங்க குருநாதர் வசிஷ்டர் தானே அப்படின்னார். ஆமான்னார். அவர்கிட்ட என்ன போனையான்னார். போனேன்னார். என்ன சொன்னார் அவர்னார், என்னால முடியாதுன்னு சொன்னார்னா. அப்ப நான் பண்ணி வைக்கிறேன். அவர் முடியாதுன்னு தான் நான் பண்றேன். இந்த வீம்புக்குன்னு சில பேருக்கு நடந்துப்பான். அவனை அனுப்ப இந்திரன் என்ன பண்ணினா, இவர் ஏதோ பண்ணி மேஜிக் பண்ணி அனுப்பிச்சுட்டார் மேல. இந்திரன் என்ன பண்ணா, கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டான் சொர்க்கத்துக்கு போனவன். அவன் மேலேந்து கீழே விழும்போது விஸ்வாமித்திரரை கூப்பிட்டான், தள்ளி விட்டுட்டான். அங்கேயே நில்லுனாரு, சொர்க்கத்துக்கு பக்கத்திலேயே அப்படியே நில்லு அப்படின்னா. அவன் சொர்க்கத்துக்கும் போகல, பூமிக்கும் வரல, நடுப்புலயே அவன் நின்றுட்டான். அதனால இன்னைக்கு பழைய காலத்துல பேசும்போது திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவான். அவன் சொர்க்கமும் இல்லை, பூமிக்கும் வரல, ரெண்டும் கட்டான நிலைய. இப்ப உள்ளவாளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ரயில்ல மிடில் பர்த் மாதிரி. ரயில்ல டிராவல் பண்றது இந்த மிடில் பர்த்ல மாட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், எழுந்து உட்கார கூட முடியாது. மேல் பர்த் அப்பர் பர்த்ல ஏறதுதான் கஷ்டமே தவிர படுத்துக்கா எழுந்து உட்கார்ந்துக்கலாம். லோயரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மிடில் பர்த் எப்படியோ அது மாதிரி. இவன் மண்ணாடினா அதுல அவர் தபசு போச்சு. காமத்தினால மேனகையோட வாழ்ந்து தபசு கட்டு போச்சு. கோபத்தினால ரம்பைய சபிச்சு தபஸ் கட்டு போச்சு. இந்த மேனகைக்கு அப்புறம் திருப்பி தபஸ் பண்றார். வடக்கு திக்குல ரொம்ப வரார். வந்த உடனே ஏற்கனவே மேனகை வந்து தபஸ் கட்டு போச்சுங்கிறது ஞாபகம் வந்து ரம்பைய பார்த்து சபிச்சுடுறார், நீ கல்லா போ அப்படின்னு. அவ கல்லா போயிட்டா, இவர் தபஸ் முழுக்க காலியா போயிட்டு. இதுல மேனகையோட தபஸ் இவருக்கு போன காலம் 2000 வருஷ தபஸ் மேனகையோட போச்சு. ரம்பைய சபிச்சு போன தபஸோட காலம் 4000 வருஷம், 2 மடங்கு. ஒரு செகண்ட்ல போயிடுது. சில லிங்க ஓபன் உடனே அக்கௌண்ட் காலியாயிருது. பத்தியில காலியானவால சொல்றேன்னா, நான் கார்டை உபயோகிச்சு ஏடிஎம்ல கூட பணம் எடுக்க மாட்டேன். எப்ப நமக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாதோ, சம்பாதிக்கிறது சாமர்த்தியம் இல்லை, ஜாகிரதையா இருக்கிறது தான் சாமர்த்தியம். கெட்டிக்காரத்தனம்னு அர்த்தம் இல்லை, ஜாகிரதையா இருக்கணும் அவசியம் இல்லையே. சில எதுக்கு தேவையில்லாம தொடுவா, செல்ல போய் தொட்டா பணம் முழுக்க போயிடும். அது மாதிரி ரம்பைய நீ கல்லா போன்னு சொன்ன அடுத்த செகண்ட் 4000 வருஷ தபசு போயிடும். அது கோபத்தினால. மேனகையோட தபஸ் போன போது 10 வருஷம் மேனகையோட அவர் சௌக்கியமா இருந்தார். அப்புறம் தான் தபஸ் போச்சு. 10 வருஷம் சௌக்கியங்கிறது கிடைச்சது. இத வந்து ராமாயணத்துல வாலியோட மனைவியான தார லக்ஷ்மணனை பார்த்து சொல்றான். லக்ஷ்மணன் வந்து கோச்சின்னு நிக்கிறான். கோவிச்சுக்காத லக்ஷ்மணா, ஏன் கோச்சுக்கிறான்னா, சுக்ரீவன் வந்து காமியாயிட்டான், மனைவியோட சௌக்கியமா இருக்கிற இடத்துல ராமருக்கு கொடுத்த வாக்க மறந்துட்டான் அப்படின்னு இவன் கோவிச்சுக்கிறான். பாரு, காமம் கோபம் ரெண்டுமே ஈக்குவல் தான். அவன் காமி, நீ கோபிச்சுக்கிற, நீ கோபத்தோட இருக்க. இந்த ரெண்டுமே நம்மளை நாசப்படுத்தும். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் இக வைரீனம்ங்கிறான் பகவத்கீதையில பகவான். உன்னோட எதிரி வந்து எதிர்த்தாப்புல உள்ளவர்கள் இல்ல அர்ஜுனா, உன்னோட காமம் உன்னோட கோபம் இதுதான் உனக்கு உண்மையான சத்ரு. நாசம் பண்ணிட்டு போயிடும் வாழ்க்கையை. இப்ப நீ சுக்ரீவனை கோச்சுக்கிற, நீ உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்டா, அவன் காமியா இருக்கான், நீ கோபமா இருக்க. இன்னும் சொல்ல போனா அவனை விட நீ தான் ஒரு கிரேடு இறங்கினவன். எப்படின்னா, கோபம் காமத்தை விட பெருசு. அதுக்கு ஒரு கதை சொல்லட்டுமான்னு விஸ்வாமித்திரர் கதையை அங்க சொல்றாவ. கிங்கோபமூலம் மனுஜேந்திர புத்திரா, இப்படி கோவிச்சுக்கலாமான்னு சமாதானப்படுத்தினாலும் ராமாயணத்துல வர்றது. இது மாதிரி 4 விதமா
தபஸ இழந்த விஸ்வாமித்ரர் 5வதா புஷ்கரத்துல தபஸ் பண்ணி பிரம்ம ரிஷிங்கிற ஸ்தானத்தை அடைஞ்சு வசிஷ்டரே வந்து அவரை பிரம்ம ரிஷின்னு சொல்லி, பிரம்மா மட்டும் சொல்லல, வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின்னாங்க விஷயமே, அதை அடைஞ்சார். அப்பேற்பட்ட ஒரு விஸ்வாமித்ரர் சத்திரியரா இருக்கிற காலத்துல, அப்புறம் பின்னாடி அவர் முருக பகவானுக்கு அவர் தான் வந்து அஸ்திர சஸ்திரங்கள் கத்துக் கொடுக்கிறார்னு ஸ்காந்தத்துல இருக்கு. முருகனுக்கு ஆயுத பயிற்சி எல்லாம் கொடுத்தவர் இவர் தான் அப்படின்னு. இவர் பெண்ணுதான் இந்த சகுந்தலா அப்படின்னு ஒண்ணு ராஜா காந்தர்வ முறைப்படி சகுந்தலைய கல்யாணம் பண்ணிக்கிறான். அஷ்டவித விவாகம், 8 வகையான கல்யாணம். அதுல கத்திரியர்களுக்கு மட்டும் அனுமதி என்னன்னா வெறுமன மாலை மாத்திக்கிற, மாலை மாத்தின்றாலே அவளுக்கு கல்யாணம் அப்படிங்கிற. மாலை மாத்தின்றாலும் கல்யாணம்ங்கிறது சாஸ்திரம் தான். நீ மோதிரம் போட்டுண்டாலும் கல்யாணம்ங்கிறது நம்ம சாஸ்திரம் தான். நம்ம சாஸ்திரத்துல எங்க மோதிரம் போட்டுண்டா கல்யாணம் இருக்குன்னா, நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது, பிரம்மச்சாரிக்கு இந்த அடையாளம், கிரகஸ்தனுக்கு இந்த அடையாளம், வானப்பிரஸ்தனுக்கு இந்த அடையாளம், சன்னியாசிக்கு இந்த அடையாளம். பிரம்மச்சாரிக்கு என்ன அடையாளம்? ஒத்த வேஷ்டி, 2 வேஷ்டி இருக்கக்கூடாது அவனுக்கு. கிரகஸ்தனுக்கு என்ன அடையாளம்? 2 வேஷ்டி, முட்டிக்கு கீழே வேஷ்டி இருக்கணும். இன்னொரு அடையாளமும் உண்டு, மோதிரம் போட்டு இருக்கணும். கிரகஸ்தன் மோதிரம் போட்டுக்கணும். இது ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, இது ஒரு சாஸ்திரம்ங்கிறதுனாலதான் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுறதுங்கிற கம்பல்ஷன் இருந்தது. அந்த காலத்துல மாப்பிள்ளைக்கு மோதிரமாவது போடணும் அப்படின்னு மச்சின நொட்டு போட சொல்லுவா. மாப்பிள்ளைக்குன்னா மோதிரம் போடுறதுங்கிறது தான் விஷயம். கிரகஸ்தன் வானப்பிரஸ்தனுக்கு தாடி அடையாளம், தீட்சை கிடையாது, ஜட தாடியோட இருப்பான். சன்னியாசிகளுக்கு இது நிவர்த்தி, சிக்கா நிவர்த்தி, அது 2 வகையாவும் இருக்கு. சிவன் மிக நிவர்த்தி பண்ணிக்கிற வாழை உண்டு, பண்ணிக்காத வாழை உண்டு. இந்த விஷயம் மோதிரம் அப்படிங்கிற மாலை மாத்தி தன் கையில உள்ள மோதிரத்தை போட்டு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சரித்திரத்தில் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக சொல்றேன். இவளை கல்யாணம் பண்ணிட்டான். பண்ணிண்டா கண்வர் வரவே இல்லை. 2 நாள் ஆச்சு, வரல. இவா 2 நாள் குடும்பமும் நடத்திட்டான். கண்வர் வரலன்னு உடனே இவன் என்ன சொன்னான், ராஜாங்கத்துல எனக்கு காரியம் இருக்கு, இப்ப நான் உன்னை அழிச்சுன்னு போயிடுவேன். இத்தனை நாளா பொறுப்பெடுத்து வளர்த்திருக்கிறவர் கண்வர் தான். அவர் அனுமதி கொடுக்காம நான் உன்னை அழிச்சுன்னு போக கூடாது. அதனால அவர் வந்த உடனே நீ கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்ல, அவர் ரொம்ப தவிச்சு போனா, நான் வந்தா யாருக்கு என்ன அடையாளம் தெரியும், என்னை எப்படி ராஜாங்கத்துக்குள்ள அனுமதிப்பா அப்படிங்கிறதே உன் கையில போட்டிருக்கேன் பாரு இந்த மோதிரம், இது ராஜ சின்னம், இது ராஜ முத்திரை உள்ளது, இதை காமிச்சாலே உன்னை அனுமதிச்சிருவா அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் கதை வந்து இவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இவள் இருக்கும்போது துர்வாச மகரிஷி வரா கண்வர் ஆசிரமத்துக்கு.